ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் இந்த ஆயுத பூஜைக்கு அசத்தலான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடாக்கி நல்லா முழுசாக உருகி வந்ததுமே 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 10லேருந்து 15 உலர் திராட்சை சேர்த்துக்கங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்ல பொன்னிறமாக நமக்கு வறுபட்டு வரணும். அதே சமயத்தில் இந்த உலர் திராட்சையும் நமக்கு நல்ல பலூன் மாதிரி உப்பி வரணும். அது வரைக்கும் நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பும் ஓரளவுக்கு நல்ல பொன்னிறமாக மாறி அதே சமயத்தில் இந்த உலர் திராட்சையுமே நமக்கு நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக இதே நெய்யில் பாயாசத்துக்கு எடுத்து வச்சுருக்க இந்த சேமியாவையும் எடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ சேமியாவையும் நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள், சேமியா எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்குன்னு பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்தோடனே அவ்வளோதான். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்பொழுதைக்கு அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் நல்ல கெட்டியான பால், காய்ச்சாத பால் சேர்த்துக்கங்க. கூடவே அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த பால் நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், பால் அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலே நல்ல கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த பாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிதமான தீயில் பால் சூடான பிறகு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, நான் இன்றைக்கி மாவு ஜவ்வரிசி எடுத்து நல்லா ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் மாவு ஜவ்வரிசிக்கு பதிலாக நைலான் ஜவ்வரிசி சேர்க்குறாந்தா கூட சேர்க்கலாம். ஆனால் நைலான் ஜவ்வரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் மாவு ஜவ்வரிசி அப்படி இருக்காது. குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கண்ணாடி மாதிரி சாஃப்டாக வெந்து வந்துடும். ஜவ்வரிசியை பாலில் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி இடையில கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா அடியில் உறைஞ்ச அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சபடி ஒரு 7 நிமிஷத்துக்கு இந்த ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். ஆனால் இடையில நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 7-8 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்கும் போதே தெரியும். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இது வெந்ததுக்கு அப்புறமா நெய்யில் வறுத்து வச்சுருக்க பாயாச சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா கரண்டி வச்சு ஒரு முறை இந்த சேமியாவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா முழுமையாக வெந்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க பால் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடும். அதனால் திரும்பவும் இதில் நல்ல கெட்டியான பால் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும் போது காய்ச்சாத கெட்டியான பால் சேர்த்துருந்தோம். ஆனால் இப்போ நம்ம ரெண்டாவதாக சேர்த்த 1.5 கப் பாலுமே நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் நல்ல கெட்டியான பாலாக சேர்த்துக்கணும். இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இப்போ இது கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரெண்டாவது தடவையும் பால் சேர்த்த பிறகு நல்லா இந்த மாதிரி கொதி வந்த பிறகு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு பார்த்தோன்னா ஜவ்வரிசி கூட நம்ம சேர்த்த சேமியாவுமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பாலை கொதிக்க விட்டுட்டு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, 1 கப் அளவுக்கு சேமியா, மொத்தமாக 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்தது சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அதாவது 1 கப் அளவுக்கு சுகர் பதிலாக 1/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் நல்லா முழுமையாக கரைஞ்சி வர வரைக்கும் கரண்டி வச்சு இந்த மாதிரி விடாமல் கலந்து விட்டுக்கங்க. இந்த சமயத்தில் வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு சேர்க்குறதுனால நமக்கு இனிப்பை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக தூக்கி கொடுக்கும். அப்போ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
கடைசியாக இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு உலர் திராட்சை இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நம்ம சேமியா ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சு முடித்தாச்சு. இந்த ஆயுத பூஜைக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த சேமியா ஜவ்வரிசி பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.